Hi students, welcome to Upadi Training Academy. இப்போ நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல அடுத்து சோசியல் சயின்ஸ் எபிசோடு பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, நல்லபடியா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னமும் எஸ்ஐ அல்டிமேட்டை கவனக்குறைவா பார்க்காம இருக்காதீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்பதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த எஸ்ஐ அல்டிமேட் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி பிசி அல்டிமேட்டை பார்த்தே நிறைய பேர் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியில படிச்ச பசங்களே நம்ம சக்சஸ் மீட் நடத்தும் போது நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐ அல்டிமேட்டையும் உங்களுக்கு வெற்றிகரமாக நீங்க உங்களுடைய வெற்றி அடைவதற்கு இது ஒரு டூலா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இது மட்டும் கிடையாது, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய முயற்சிகளும் அதிகமா இருக்கும். சரிங்களா? ரைட், எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? How many recognized political parties were in India during 1952 elections? அதாவது இந்தியாவுக்கு விடுதலை அடைஞ்சது 1947, எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு குடியரசு ஆனது 1950, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஆனா இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய பேர் தெரியாது. ஓகே, விடுதலை அப்படின்னா இந்தியா விட்டு பிரிட்டிஷ் வெளியே போனது, அதுக்கு பேரு விடுதலை, ஆளுமை பண்ணாம இருப்பாங்க. குடியரசு அப்படின்னா நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன், நமக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஏற்றி நம்ம அதை அதை அங்கீகரிச்ச நாளதான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஜனவரி 26 நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது குடியரசு தினம். அப்போ இந்த 2 இயர் முக்கியம். அப்போ நமக்கு எப்போ கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு வந்ததோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும், எலெக்ஷன் நடத்த முடியும். விடுதலை அடைஞ்ச உடனே எலெக்ஷன் நடத்த முடியாது. ஓகே, எலெக்ஷன் ஒரு பெரிய ப்ராசஸ். அது இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு எலெக்ஷன் நடத்துறது ரொம்ப 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 பெரிய ப்ராசஸ். அப்போ விடுதலை அடைஞ்சது, கான்ஸ்டிடியூஷன் எழுதியாச்சு. கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு அப்புறம் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எலெக்ஷன் இப்படிதான் நடத்தணும். ஒரு கேண்டிடேட், அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு இவ்வளவு வயது, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இவ்வளவு வயது அப்படின்னு சொல்லிட்டு வயது நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், எலெக்ஷன் நடத்தணும். அதனால 1950 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குடியரசு அந்த கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிட்டு 1952 நம்ம என்ன பண்ணோம் அப்படி பார்த்தா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணோம். 51 52 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிருப்போம். 52 ரிசல்ட் வெளியிட்டு இருப்போம். அதுல என்ன கேக்குறாங்கன்னா எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படி கேக்குறாங்க. ஓகே, கட்சிகள் நிறைய வகை இருக்குது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா கட்சிகள் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையத்துல அவங்க அங்கீகரிச்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அதே இது மாநில கட்சியா இருக்குன்னா செட்டைன் அந்த ஓட் பேங்க் இருக்கும். அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கணும், மொத்த ஓட்டுல ஓட்டு போட்ட இடத்துல இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டு வாங்கியிருக்கணும் மாநில கட்சிக்கு, தேசிய கட்சிக்கும். ஓகே, ரீசெண்டா கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல போனா ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கு. ஏன்னா அவங்க நிறைய மாநிலங்களை இப்ப வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி டெல்லியில நல்ல பெரிய பவர்ஃபுல்லா சிஎம் இருக்கிறாங்க. ரீசெண்டா பஞ்சாப்லயும் அவங்க கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்து பஞ்சாப்லயும் அவங்க கட்சி சிஎம் ஆயிருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி 2-3 ஸ்டேட்ல அவங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க, எம்எல்ஏ எம்பி. அதனால அவங்க தேசிய கட்சி ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த டைம்ல எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்ததுன்னா வெறும் 14 கட்சிகள் தான் இருந்தது. ஓகேங்களா? வெறும் 14 கட்சி அந்த டைம்ல. ஏன்னா அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் ஆனது. அப்பெல்லாம் எப்படி சார் எலெக்ஷன் நடக்கும்? இப்ப எப்படி எலெக்ஷன் நடக்குது? மாடர்ன் டைம்ல நமக்கு மிஷின் இருக்கு. மிஷின் பட்டன் நமக்குன்னா ஓட்டு போடுறோம், ஓட்டு எங்க போய் விழுதுங்கிறதுக்கு சைட்ல பாக்குறதுக்காக விவிபேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மிஷின் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா என்ன பண்ணுவோம், நீங்க அம்மா பாட்டா கேட்டு பாருங்க. அதாவது பெரிய ஒரு காகிதம் மாதிரி கொடுத்துருவாங்க. அது நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஒரு சீல், அதாவது இன்ன வரைக்கும் நம்ம உள்ளாட்சி தேர்தல் இதுதான் நடைமுறைப்படுத்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு காகிதத்துல என்ன செய்வாங்க, சீல் அடிச்சுட்டு ஒரு பாக்ஸ் கூட போட்டுருவாங்க. இதுதான் நம்ம ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடைமுறைப்படுத்துறது. ஆனா முதல் எலெக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? ஒவ்வொரு கட்சி, 14 கட்சி இருக்கு பாருங்க, 14 கட்சி எலெக்ஷன் நின்றுந்தால் எத்தனை கட்சி எலெக்ஷன் நின்றாங்களோ அத்தனை கட்சியோட சின்னத்துக்கும் தனித்தனியா பொட்டி வச்சிருவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு எந்த பொட்டியில ஓட்டு போட ஒரு சீலை அமுக்கிட்டு ஒரு பேப்பர்ல ஒரு சீலை வச்சுட்டு எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணுமோ அந்த கட்சியுடைய பெட்டியில கொண்டு போய் என்ன போட்டுறணும் அப்படின்னா அந்த பேப்பரை போட்டுரும். இப்படிதான் கவுண்டிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு. ஆனா பின்னாட்கள் நிறைய கட்சிகள் வந்துடுச்சு, நிறைய பெட்டிகள் தான் வைக்க முடியாது, அது வெளிப்படைத்தன்மை இருக்காது. எவன் எங்க ஓட்டு போடுறா ஈஸியா தெரிஞ்சிடும். அதனால சிக்கல்கள் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமனா ஒரே பெட்டி வச்சுட்டு நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதுல நிறைய வச்சுட்டு அதுல சீல் மட்டும் குத்த ஆரம்பிச்சிட்டோம். பின் நாட்கள் இன்னும் நிறைய வந்த பிறகு அதை கவுண்டிங் பண்றதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. பாதி பசங்க நம்ம ஊர்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படி தீப்பெட்டியை கொளுத்தி போயிட்டு அந்த பெட்டியில போட்டுருவாங்க. எல்லா வாக்குகளும் வேஸ்டா போயிடும். நிறைய பூத் கேப்சரிங் நடக்கும். பூத் கேப்சரிங்னா அந்த பூத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு அவங்களே எல்லா சீலையும் பேப்பர்ல சீல் குத்தி ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ அந்த வலிமை இருக்கக்கூடியவங்க அவங்களே போட்டுருவாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்ப மிஷின் வந்திருக்கு, இவிஎம் மிஷின். ஓகே, முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். 14 கட்சிகள் இருந்தது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக 1952 எலெக்ஷன் தான் பாலிட்டி கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஹிஸ்டரி சூப்பர் கொஸ்டின். சுபாஷ் சந்திர போஸ் பத்தி. சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு, அதாவது
இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் ஒரிஜினலாகவே சின்ன வயசுல இருந்து என்ன இருப்பார்னா காங்கிரஸ் மீது பற்று கொண்டு காந்தி மூலமாக காங்கிரஸுக்கு வந்திருப்பார். இது தொடக்கத்துல. ஆனா பின் நாட்கள்ல காந்திக்கும் அவர்களுக்கும் முரண்பாடுகள் ஏற்படும். முரண்பாடுகள் தான் தவிர அழிச்சிக்கிட மாட்டாங்க. ஓகே, ஒரு கருத்து ரீதியாக கொள்கை ரீதியான முரண்பாடுகள் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு ஐஎன்சி படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, சுபாஷ் சந்திர போஸ் தொடர்ந்து 2 முறை ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. 1938 வின் பண்ணிருப்பாரு, 1939 வின் பண்ணிருப்பாரு. அப்ப ஏன் சார் வந்து வாரம் பிளாக் ஆரம்பிச்சாரு, அதுதான் கதை இருக்குது. ஓகே, 38 வின் பண்ணும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது. ஓகேடா, அவர் தான் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து என்ன செஞ்சிருப்பாரு, வின் பண்ணிருப்பாரு. அவர் வின் பண்ண உடனே அவருடைய கொள்கை என்ன, வைலன்ஸ், அதாவது அடிக்கு அடி, அவ்வளவுதான். ஓகே, ஆங்கிலேயர்காரங்க நம்மளை அடிச்சு கொள்றாங்களா, நம்மளும் என்ன செய்யணும், ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்ணி விடுதலை அடையணும். ஆனா காந்தியோட கொள்கைங்கிறது வேற, அகிம்சை வழியில அடி வாங்கிட்டு அவங்கள வந்து விடுதலை அடைய வைக்கணும். ஓகே, அது சாத்தியம் இல்லையோ சாத்தியமோ, ஆனா காந்தி மூலமா நமக்கு ஏதோ கொஞ்சமான கூட்டம் திரட்டி விடுதலை கிடைச்சிட்டு சுபாஷ் சந்திர போஸ் பங்கும் இருக்கதான் செய்யுது. அப்போ ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துல ஒரு பிரச்சனை இல்லை, சுமூத்தா போனது. அடுத்த வருஷம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா, இவரும் எலெக்ஷன் நிக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் எலெக்ஷன் நிக்கிறாரு, அதாவது காங்கிரஸ் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. காந்தி தன்னுடைய பிரதிநிதியாக 38 காந்தி தான் நேதாஜியை காமிச்சிருப்பாரு. ஆனா 39 காந்தி தன்னுடைய பிரதிநிதியாக பட்டாபி சித்தராமையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ட்விஸ்டே இருக்குது. ஓகே, ஆனா இந்த இடத்துல ட்விஸ்டே பாருங்க, காந்தி எப்பவுமே காந்திக்கு தான் காங்கிரஸ் செல்வாக்கு அதிகமா இருக்கும். ஆனா காந்தி சொன்ன கேண்டிடேட்டை விட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 39 வருஷத்து ஐஎன்சி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 300 ஓட்டு அதிகமா பெற்றிருப்பார். ஓகேங்களா, நீங்க கூகுள் போய் பாருங்க, ஓட்டிங் கவுண்டிங்கே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப 300 ஓட்டுக்கு அதிகமா பெற்ற சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி அடைந்துட்டார். ஓகேங்களா, ஆனா காந்திக்கு எப்பவுமே தெரியும், காந்திக்கு ஒரு சில பிடிவாத குணங்கள் இருக்குதோ, அவர் பேச்சு கேட்கணும், அவர் கோச்சிக்கிட்டு போயிடுவார், இதே மாதிரி தான் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கூட்டத்தை விட்டு நான் வச்ச கேண்டிடேட் வந்து தோற்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கூட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்புறம் நேதாஜியும் காந்தி வந்து கோவப்பட்டா நான் வந்து காங்கிரஸ் இருக்க முடியாது, அதனால வந்து நான் காங்கிரஸ் பதவியை விலகிட்டு நான் காங்கிரஸ் விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வருஷமே தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, யார் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் ஃபார்வர்ட் பிளாக். புரிஞ்சுதா? ஏன் சார் இவ்வளவு பெரிய கதையை அதிர்த்தியா சொல்றீங்க? இந்த 39 வருஷத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க, நம்ம ஒரு சில கதைகளை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. 38 அவர் பிரசிடன்ட் இருக்காரு, 39 பிரசிடன்ட். கதைகளை படிச்சு ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஓகே, சின்ன சின்ன பேரு ஊரு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அது வந்து நம்ம மெமரைஸ் பண்றது. ஆனா கதையை ஒரு தடவை படிச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அழகா ஹிஸ்டரியை கொண்டு போறோம். ஓகேங்களா, அதுதான் ஹிஸ்டரி, வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு வந்து தலைமை தாங்குவாரு. அவங்க வந்து அதாவது ஜப்பான், இங்க ஹிட்லர் போய் சந்திப்பாரு. அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஜப்பான் போயிருவாரு. அங்க இருந்து சிங்கப்பூர் வந்துட்டு அங்க இருந்து படிப்படியா இந்தியா மீது ஆக்கிபை பண்ணதான் சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்கன்னா படையெடுத்து எங்க வருவாங்கன்னா இந்தியாவுக்கு அந்த பார்டர், இந்த நார்த் ஈஸ்ட் பார்டர் பகுதி வரைக்கும் படையெடுத்து வருவாங்க. அந்த இடத்துல எதிர்பாராத ஃபிளைட் கிராஷ்ல இறந்து போயிட்டாரு யாரு, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா நம்ம நம்புறோம். சரிங்களா, அது நிறைய மர்மங்கள் இருக்கு சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததுல. நெக்ஸ்ட், who founded the Servants of India Society, அதாவது இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அதாவது காந்தியோடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் தான் பாத்தீங்கன்னா இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படி சொல்றோம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, அடுத்த क्वेश्चन போலாமா? இல்ல மோதிலால் கிருஷ்ண கோலே, சரி, அடுத்து லாலா லஜபதி ராய், பாலகங்காதர, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Next question, a national religion called Teen-i-Ilahi was promulgated by, அதாவது Teen-i-Ilahi என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எவரால் தோற்றுவிக்கிறது, அதாவது முகலாயர்கள் காலத்துல, அதாவது முஸ்லிம்கள் டெல்லி சுல்தான் ரூல் பண்ணாங்க. 1206 இருந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான் ரூல் பண்ணாங்க. முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. அதே வருஷம் 1526 இருந்து 1707 வரைக்கும் கிரேட்டர் முகல்ஸ் அப்படி சொல்லக்கூடிய முகல்ஸ் வந்து அவுரங்கசீப்போட இந்த இயர் முடிஞ்சது. அப்போ இந்த டெல்லி சுல்தான் ரூல் பண்ணும்போது எல்லாருமே முஸ்லிம் மன்னர்கள், டெல்லி சுல்தான் முகலாயர்ஸ் எல்லாருமே முஸ்லிம் மன்னர்கள். இதுல எல்லா மன்னர்களும் ரொம்ப ரூடா, ஒரு சில மன்னர்கள் ரொம்ப ரூடா இருப்பாங்க, ஒரு சில ரேர் மன்னர்கள் எல்லா சமயத்திலையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலயும் ஒரு மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, ஹிந்து மதம், முஸ்லிம் மதம், சீக்கிய மதம்,
வேற சமண மதம், புத்த மதம் எல்லா மதத்தையும் கலந்து ஆலோசித்து அதுக்குரிய எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இவர் புதுசா ஒரு மதத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் தான் தீன இதாகி. இப்படி உருவாக்குனது யாரு அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்பர். சரிங்களா? முகலாயர் டைம்ல ரூல் பண்ண ஹுமாயூன். ஃபர்ஸ்ட் பாபருடைய பையன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய பையன் தான் அக்பர். அக்பர் தான் என்ன பண்ணுவார் அப்படி பாத்தீங்கன்னா தீனையில நான் சொன்ன மாதிரி எல்லா மதத்திற்கும் நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா அக்பர் வந்து இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்பர் வந்து உருவாக்குவார். இது என்ன சார் ட்விஸ்ட் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் பரப்புனாதான் பரவும். உண்மைதான் இல்லையா? முஸ்லீம் மதம் எங்கேயோ உருவாக்கப்பட்ட மதம் இப்ப உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் ஏன் பரவி இருக்குன்னா அது பரப்பப்பட்டது, அது கட்டாயமாக வாழ்ந்த பரப்பப்பட்டது. கிறிஸ்துவ மதம் எங்கேயோ உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இங்கிலாந்து சரி ஜெருசலம் சொல்லிட்டு அந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது. ஐரோப்பா கண்டி முழுவதும் இருக்குது, அமெரிக்கால இருக்குது, அந்த சைடு ஆப்பிரிக்கால இப்ப வந்துருச்சு, ஆப்பிரிக்கால நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. இப்ப இந்தியாவில ஓகே இண்டிபெண்டன்ஸ் ஆகுது முன்னாடியில இருந்து கிறிஸ்தவர்கள் இங்க வந்ததுல இருந்து நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவ மதம் பரவிடுச்சு. அப்போ இவ்வளவு மதம் பரவுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மதத்தை பரப்பணும். ஓகே, பரப்புனாதான் ஒரு மதம் பரவும். ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா மதத்தை பரப்பக்கூடாது, மக்களாக வாலண்டியரா வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் சொன்னா யாருமே வந்து சேர மாட்டாங்க, எல்லாருமே அவங்கவுங்க மதத்துல தான் இருப்பாங்க. அப்படி இந்த மதத்துல நிறைய அந்த ஹார்ஷ் பண்றது இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மதத்தை யார்தான் சமயத்தை யார்தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா அக்பருடைய என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா அக்பருடைய சீடன் பீர்பால், இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் ஓகே தீனை இலாஹி. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு 5 சங்கங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் டைம்ல உருவாக்கப்பட்ட சங்கங்கள். இதை மேட்ச்ல ஃபாலோயிங் பண்ணணும். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரார்த்தன சமாஜம் அப்படின்னா இதை யார் உருவாக்குறது? இங்க மேட்ச்ல ஃபாலோயிங் பண்ணணும். பிரார்த்தன சமாஜம் உருவாக்குனது ஆத்மராங் பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஆரிய சமாஜம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆரிய சமாஜம், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆரிய சமாஜம் உருவாக்குனவர் தயானந்த சரஸ்வதி. மூல் சங்கர் இவருடைய இயற்பெயர். இவர் தான் கோபேக் வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வேத சமாஜம், இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது சத்யானந்த அக்னிகோத்ரி அவர். அடுத்து பிரம்ம சமாஜம், இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சமாஜம் உருவாக்கப்படுறத படிச்சுட்டு போனோம், 10th புக் கொடுத்திருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் இவர் தான். ஓகே, அப்போ 2314 டி ஆப்ஷன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எல்லாமே சமாஜம். பிரார்த்தன சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங்கா, ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, கோபேக் டு வேதா சொல்லுவாங்க, ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் இருக்குது. அடுத்து வேத சமாஜம் அப்படின்னா தயானந்த அக்னிகோத்ரி, பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய் அவர் தான். ஓகே, அடுத்து பாருங்க கூற்று காரணம். நிறைய பேர் கூற்று காரணம் கேட்டீங்கல்ல, கூற்று காரணம். சரி, கூற்று காரணம் இல்ல, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்திய தேசிய இயக்கத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செகண்ட் பேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம் மூவ்மெண்ட் செகண்ட் பேஸ் வந்து 19 தொடங்கி 47 தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிடையாது. ஓகே, இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலமாக அடைய விரும்பினார்கள். அதாவது தேசியவாதிய கொள்கைகள் என்ன செய்றாங்கன்னா சுயராஜ்யத்தை என்ன செய்றாங்க தன்னம்பிக்கை மூலமாக அடைய விரும்புகிறாங்க. இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 2 சரி 1 தவறு. ஆப்ஷன் பி, அதாவது 2 is correct, 1 is wrong. Next, which are the articles come under the religion freedom? Yes, அதாவது right to freedom, அதாவது மத சுதந்திர உரிமைகளின் கீழ் வரக்கூடிய சட்ட விதிகள் யாவை அப்படி இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில நிறைய அடிப்படை உரிமைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும். சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி நிறைய அடிப்படை உரிமை இருக்கும். அந்த உரிமைகள்ல மதம் தொடர்பான உரிமைகள் இருக்குது. அதுக்குன்னு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க 25, 26, 27, 28. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் தான் விதிகள் 25, 26, 27, 28, 28 வரைக்கும். நம்ம விருப்பப்படக்கூடிய மதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், மதத்தை பரப்பலாம், மத தொடர்பான சங்கங்கள் உருவாக்கலாம். மனம் தொடர்பாக ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் வச்சீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ எல்லாமே சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த மத சுதந்திரங்களுக்கான உரிமை. நெக்ஸ்ட், அடுத்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பாருங்க. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸின் இணைக்கப்பட்டது. அதாவது ஆக்சுவலா இது வந்து ARDFC அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது. இந்த அமைப்பை அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சரே வந்து நிறைய வீக்கா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா 1982ஆம் ஆண்டு புதுசா ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்போட இணைச்சிக்கிட்டாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் தொடர்பான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா SBI வராது, LDB வராது. ஓகே, ஒண்ணு வந்தா RRB வரும், அப்படின்னு நபார்டு வரும். RRBயை விட நபார்டு தான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப அதிகமானது. நேஷனல் அக்ரிகல்ச்சர் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், 1982 உருவாக்கப்பட்டது. சிவராமன் கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் நபார்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து கூற்று காரணம் கேள்வி.
Next question, each state is headed by the governor அப்படி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. எஸ், உண்மைதான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கதான் செய்யறாங்க, கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் உண்மை. அப்போ கூற்று சார் கரெக்ட். அடுத்து காரணம் பாருங்க, தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது ஒரு governor was elected by the electoral college consisting of the elected members of the state legislature assembly அப்படி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்று காரணம் வந்து கரெக்டா அப்படின்னா முழுவதுமாக தப்பு. ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? பிரசிடென்டால நியமிக்கப்படுகிறார். அவங்களுக்கும் எம்எல்ஏகளுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஓகேவா, முக்கியமானது ஆளுநருடைய நியமனங்கள்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1920-21 நடைபெற்ற மாப்ளா கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பார். NCM அப்படின்னு சொல்லுவாங்க, ஒத்துழையாமை இயக்கம். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா, காந்தி அமைதியான முறையில் எல்லாருமே நீங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சில இடங்களில் கலகங்கள் வெடிக்கும். அதன் அடிப்படையில் 1920, 21, 22 வருடங்களையும் கலகங்கள் வெடிக்கும். எந்த ஊர்ல அப்படின்னா கேரளாவில தான் மாப்ளா கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கழகங்கள் ஏற்படுது. ஓகே, 1920, 21 முக்கியமானது. காந்தி ரொம்ப கோவப்படுவார் இந்த கழகத்திற்காக. மினிமம் ஏஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन, எல்லாரும் ஆன்சர் முடியும். மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் ஃபார் வோட்டிங் இன் இந்தியா அப்படின்னா 18 வயது. எஸ், ஓகே, இன்னைக்கு டேட் எல்லாருமே தெரிஞ்சதுதான். 18 வயசு தான் ஓட்டு போடுறது குறைந்தபட்ச வயது. இதுக்கு முன்னாடி 21 வயது இருந்தது. அதுதான் வந்து ராஜீவ் காந்தி டைம்ல 1988 என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க. 61வது அமெண்ட்மெண்ட் அடிப்படையில குறைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 21 இருந்து 18 வந்து என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. இனி ஒரு காலங்கள்ல 18, 17 16 மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஏதோ கொஞ்சமா இருக்கு, ரொம்ப அதிகமா மாத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி மாத்தலாம். ஏன்னா வந்து அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல 16, 17, 18 இந்த 3 ஏஜ் தான் அதிகமா இருக்குது. ஓகே, அதுவும் இப்போ ஒரு சில கண்ட்ரில 17 மாத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வந்து அந்த கொஞ்சம் எங்கர் ஏஜ்ல கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் வந்து இன்னும் யூத் பீப்புள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே எலெக்ஷனை பத்தியும் தேர்தலை பத்தியும் அரசியல் கட்சிகளை பத்தியும் அவேர்னஸா பேச ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த ஓட்டிங் கெப்பாசிட்டியை வந்து 17 அப்படி மாத்துவதற்கான சான்ஸ் இப்போ உடனே கிடையாது. ஓகே, இந்த ஒரு 5-10 வருஷம் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல மேபி மாத்துவதற்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே, அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா மட்டும் தான் மாற்ற முடியும். இதே மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன வயது தகுதி இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது உள்ளாட்சி தேர்தலுக்கு என்ன வயது, அப்புறம் எம்எல்ஏக்கு என்ன வயது, எம்பிக்கு என்ன வயது, குடியரசுத் தலைவர், அது போல பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு என்ன வயது, 35 வயது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்யசபா எம்பிக்கு என்ன வயது, லோக்சபா எம்பிக்கு என்ன வயது, 2 டிஃபரன்ஸ் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. எம்பினால மொத்தமாக கிடையாது, ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு வயது, லோக்சபா எம்பிக்கு ஒரு வயது இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை, அதாவது கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது கீழ இருந்து வரலாமா? ரைட். நவம்பர் 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன், ஜனவரி 26 தான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற, ஜனவரி 26 தான் நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது. அப்ப அதனால குடியரசு தினம் கொண்டாடுறோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, கண்டிப்பா தப்பு. ஜனவரி 26 இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. சார் சட்டமாக்கப்பட்டது ஓகே, ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது முன்னாடி ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 26 சட்டமாக்கப்படுது. எப்படி சம்பந்தமே இல்லையா? எப்படி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் தான் வந்து என்ன நடைமுறைப்படுத்தணும். இங்க வந்து டேட் அப்படியே மாறி இருக்கு. நம்ம ஜனவரி 26 தான் நம்ம நடைமுறைப்படுத்தப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது குடியரசு நம்ம கொண்டாடும். அப்ப இதுவும் தவறு, இதுதான் கரெக்ட். நவம்பர் 26, 1959 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. இந்த நாளை நம்ம ரிபப்ளிக் டேவாவும், இந்த நாளை நம்ம கான்ஸ்டிடியூஷனல் டேவா, லா டேவாவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन. Who is the ex-officio chairman of the Rajya Sabha? அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், சின்ன விஷயத்தான் பேசுறோம். லோக்சபா, ராஜ்யசபா சொல்லிட்டு 2 அவை இருக்குது. ஓகே, மேலவை கீழவை சொல்லுவாங்க. 2 அவையில 2 விதமான எம்பிகள் சொல்லுவாங்க. இவங்க எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க, இவங்க டைரக்டா மக்களால ஓட்டு போடுவாங்க. 30 வயசு 35 வயசு தகுதியா இருக்கும். இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லோக்சபாவுடைய சேர்மனா யார் இருப்பா? சேர்மன் சொல்லக்கூடாது, ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் யாருன்னா who among the MP, அதாவது எம்பிகளுக்குள்ளேயே ஒருத்தர் தான் என்ன ஆவாரு அப்படின்னா ஸ்பீக்கர் ஆவார். எதுக்கு? லோக்சபாக்கு. ஆனா ராஜ்யசபாக்கு என்ன பண்ணுவாங்க, ராஜ்யசபாக்கு வைஸ் பிரசிடென்ட், யார் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களோ அவங்க டைரக்டா ராஜ்யசபாவுடைய சேர்மன் ஆயிரும், துணை ஜனாதிபதி. ஓகேங்களா, இப்ப கூட துணை ஜனாதிபதி காலை விட நியூஸ் பார்த்திருந்தேன். துணை ஜனாதிபதி வந்து நேத்து எங்க போயிருக்காரு அப்படின்னு நம்மளுடைய துணை ஜனாதிபதி என்ன பேர், நீங்க வீடியோ பார்க்கணும் கொஞ்சம் டிலே இருக்கும். எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ராணியோடைய பதவியேற்புக்கு. ஓகே, இங்கிலாந்து ராணியுடைய பதவியேற்புக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ராணி இல்லப்பா ராஜா சார்லஸ்ல ராணி இறந்து போயிட்டாங்க. ராஜாவுடைய பதவி ஏற்புக்காக இந்தியா சார்பாக துணை ஜனாதிபதி போயிருக்காங்க. ஓகே, அவர் தான் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய சேர்மன், தலைவரும் கூட. அவர் இல்லாத பட்சத்துல அடுத்து வருவாங்க டெபுட்டி சேர்மன் தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஹூ அமாங் தி எம்பி தான். ஓகே, நெக்ஸ்ட் 3 annual plans were implemented in India during, அதாவது ஒரு வருடத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடேன்னு விட்டுட்டோம். ஓகே, 5 year பிளான்ல 1951 5 year பிளான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 51 56 அடுத்து 56 இருந்து 61 61 இருந்து 67 இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸா 5 year பிளான் போயிட்டே இருக்கும். இடையில ஒரு வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அதுதான் 1966 இருந்து 69 வரைக்கும் பிளான் ஹாலிடே, விடுமுறை காலம், திட்ட விடுமுறை காலம். அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா ஆனுவல் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 5 year பிளான் ரொம்ப முக்கியமானது. இந்த டைம்ல தான் நமக்கு என்னது இந்த கிரீன் ரெவல்யூஷன் இந்த டைம்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. In case of the Lok Sabha, the quorum constitute a sitting of the house. அதாவது மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது என்ன? அவையை நடத்துவதற்கு ஓகேவா, ஒரு லோக்சபான்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த லோக்சபாவை நடத்துறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு எம்பிக்கள் இருக்கணும்? ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கிளாஸ் நடத்துறேன் முப்பாளையில வந்து இப்ப ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நான் கிளாஸ் நடத்துறேன். ஓகேவா, எப்பவுமே 200-300 பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஒரு கிளாஸ்ல பொறுத்து மாறுபடும். ஓகேவா, அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு டைம்ல வந்து வெறும் வந்து 10 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப நான் கிளாஸ் எடுப்பேனா எடுக்க மாட்டேன். குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நான் என்ன செய்வேன், கிளாஸே எடுப்பேன். இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச மினிமம் ஸ்ட்ரென்த்துக்கு பெயர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குவாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, இந்த குவாரம் அப்படின்னா குறைந்தபட்ச மினிமம் ஸ்ட்ரென்த். அப்ப இந்த மினிமம் ஸ்ட்ரென்த் தான் லோக்சபாவுக்கும் கதை. அப்போ லோக்சபாலையும் குறைந்தபட்சம் குறிப்பிட்ட எம்பிக்கள் வந்தால் மட்டுமே என்ன செய்யணும், லோக்சபா சிட்டிங் அந்த அலுவலக இது விஷயங்களே நடக்கும். அது எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்ப நான் வந்து கிளாஸ் சொல்ற கிளாஸ் மொத்தம் 100 பேர் அப்படின்னா 100 பேர்ல ஒரு 40 பேர் வந்தாலும் நான் கிளாஸே எடுப்பேன். இது என்னுடைய குவாரம், என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு குவாரம் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னது 40% சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 10க்கு 4 அப்படின்னு சொல்லலாம். இங்க எவ்வளவு அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு. ஓகேவா, மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா குவாரமா சொல்றாங்க. அப்ப மொத்த உறுப்பினர்கள் 543. இப்போதைக்கு ஆங்கில வேண்டிய நீக்கியாச்சுல 43, அதுதான் 10% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54 அல்லது 55 பேர் வந்தா மட்டும்தான் நான் அலுவலகத்தை நடத்துவேன். ஓகேவா, அதுதான் இது சேம் மக்களவைக்கு சரி ராஜ்யசபாக்கு இதே வேறு தான். ஓகே, அங்க வந்து 245 மெம்பர்ல 245 மெம்பர்ல 10% 24 அதாவது 25 பேர் வரும். அதுதான் 10ல் 1 பங்கு, அதுதான் குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து what is the correct chronological dynasty that ruled விஜயநகரம்? ஓகே, விஜயநகர பேரரசு பெரிய சாம்ராஜ்யம், துங்கபத்ரா நதிக்கரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இதோடைய வம்சத்தோடைய சீக்வன்ஸ் கண்டிப்பா எழுதணும். ஓகேங்களா, என்ன வம்சம் இருக்குது பாத்தீங்கன்னா சங்கம சாளுவ இங்க இருந்தது இல்ல சங்கம சாளுவ துருவ அரவீடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். அப்போ சங்கம வம்சம் ஃபர்ஸ்ட்லயும், சாளுவ வம்சம் செகண்ட்லயும், துருவ வம்சம் 3வது, ஆரவீடு வம்சம் 4வது. இதுல துருவ வம்சத்துல யார் இருப்பாங்கன்னா தி கிரேட் எம்பையர் சொல்லக்கூடிய விஜயநகரத்தோடைய மிகப்பெரிய அரசர் கிருஷ்ணதேவராயர் என்ன வம்சம் அப்படின்னா துருவ வம்சம் சேர்ந்தவர். துருவ வம்சத்தோட எண்டிங் டைம்ல தான் பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் நடக்கும் 1565ஆம் ஆண்டு. இத்துடன் என்ன ஆயிரும் அப்படிப்பட்ட விஜயநகர பேரரசு சரிய தொடங்கிடும். ஆரவீடு வம்சம்லாம் ஒண்ணுமே இருக்காது, சின்ன 2-3 ஊரை மட்டும் தான் ரூல் பண்ணிருப்பாங்க. ராஜாவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ராஜாக்கள் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப கம்மியான பேணுகொண்டா, திருப்பதி, இந்த சித்தூர் இந்த பகுதி மட்டும் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஆரவீடு வம்சம் கம்மியான ரூல் பண்ண. ஆனா இந்த 3 வம்சம் நல்லா இருக்கும். ஓகே, சங்க வம்சம் மொத்தம் விஜயநகர பேரரசு தோற்றுவித்ததே பார்த்தீங்கன்னா ஹரிஹரா புக்கா சொல்லக்கூடிய ஒரு 2 மன்னர்கள் தான் 1336ஆம் ஆண்டு தோற்றுவித்திருப்பாங்க. சரிங்களா, The branch of Madras High Court was started at Madurai. என்ன சார் மதுரையில கிளை தொடங்கப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஹை கோர்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணு கட்டாயமா இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல 2 மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கும். ஓகே, அதுவும் நீங்க நார்த் ஈஸ்ட் தான் போனீங்கன்னா நிறைய மாநிலங்களுக்கு அசாம் கவுஹாத்தில தான் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஹை கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணலாம்னா பெரிய ஸ்டேட்ல 2 ஹைகோர்ட், அதாவது அதோடைய கிளை, அதோடைய பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரான்ச் சொல்லக்கூடாது, கரெக்டான டெக்னிக்கல் வேர்டு என்ன பாத்தீங்கன்னா பெஞ்ச் தான் சொல்லணும். ஓகேங்களா,
என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல 2 பெஞ்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒன்னு ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும், இன்னொன்னு அதுக்கு கீழே எங்கேயாவது ஒரு ஊர்ல வந்து கிரியேட் பண்ணலாம். இது எதுக்காகனா அந்த ஸ்டேட்ல அதிகமான சுமை இருக்கும் பொழுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அவ்வளவு சுமையா? எஸ், அவ்வளவு சுமை தான். ஓகே, ஆல்ரெடி மாநிலமே பெரிய மாநிலம். அது இல்லாம மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்மளுடைய புதுச்சேரிக்கு என்னது பொருந்தும், அதுவும் முக்கியம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன ஆகும், நம்மளுடைய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல ஹைகோர்ட் கிடையாது. அவங்க எதை கோர்ட் கேஸ் போடுறதா இருந்தாலும் எங்க வரணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் வரணும். அதனால சுமை அதிகம். அதனால என்ன பண்ணாங்கன்னா 2004ஆம் ஆண்டு தென் தமிழகத்துல ஓகே மதுரையில ஒரு பெஞ்ச் கிரியேட் பண்ணாங்க. அப்ப மதுரை திருச்சி அந்த ஜோன் ஃபுல்லா யார் தான் டீல் பண்ணுவாங்கன்னா மதுரை ஹைகோர்ட் தான் டீல் பண்ணுவாங்க. சரி, என்ன கேஸா இருக்கும்? Indian women who participated in the second round table conference. மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவர் யாரு அப்படின்னா அம்பேத்கர். இரண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல சரோஜினி நாயுடு பெண்கள் சார்பாகவும் ஐஎன்சி சார்பாக காந்தியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். சரோஜினி நாயுடு பெண்கள் சார்பாக பங்கேற்று இருப்பாங்க, இந்திய பெண்மணி. காந்தி இந்த மாநிலத்தில் அலைந்திருப்பாரு. அவர் வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து கூறியிருப்பாரு. அதான் வந்து அவர் கோவம் விட்டு வெளியே போயிடுவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்து இவர் போயிருப்பார். ஆக்சுவலா ஒரு இரட்டைமலை சீனிவாசன் அவர் போயிருப்பாரு, அம்பேத்கரோட சேர்ந்து போயிருப்பாரு. எம் சி ராஜாராம் போயிருப்பாங்க. ஆற்காடு வீரசாமி இல்ல, ஆற்காடுல இருந்து நவாப் வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிருப்பார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். அடுத்து டேட், முக்கியமான டேட், முக்கியமான வருடங்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக். ஓகே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நமக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுது, உண்மையா சொல்ல போனா ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க, துன்புறுத்தப்பட்டிருப்பாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது? ரவுலட் சட்டம் எப்போ வந்ததோ அப்பவே நடந்திருக்கும். ரவுலட் சட்டம் எப்போ வந்தது சார்? இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் வந்திருக்கும், 15க்கு அப்புறம். எதுக்கு முன்னாடி ஜாலியன் வாலாபாக் நடந்ததுனாலதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி காந்தி வர்றதுக்கு அப்புறம் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இப்போ இந்த ஈர பார்க்கும்போது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1920 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 1919 ஒரு ஆப்ஷன். அப்போ ஏக்கு வந்து 2. அடுத்து சௌரி சௌரா நிகழ்ச்சி மறக்கவே கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆனதே இந்த நிகழ்ச்சிக்காக தான். கோரக்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் தான், சரி மாவட்டத்தில் கூடிய ஊர் பேர் தான் சௌரி சௌரா. 1922 பிப்ரவரி 15 22 பேரை எரிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, போலீஸ்காரர்கள். அடுத்து பாருங்க, சுயராஜ்ய கட்சி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டாப் பண்ணனாலதான் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1923 ஜனவரி 1. எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஹிஸ்டரியை படிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு கண்டினியூஷன், ஒரு தொடர்ச்சி, ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணிக்கலாம். ஆனா மீதி சப்ஜெக்ட் அப்படி நம்ம எதையுமே லிங்க் பண்ண முடியாது. அமிலம் படிப்போம், திடீர்னு காரம் படிப்போம், உயிரியல் படிப்போம், அது என்னமோ படிப்போம். ஆனா ஹிஸ்டரியில இங்க ஆரம்பிச்சா இங்கதான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மீதி எந்த சப்ஜெக்ட்லயும் முடியாது. ஓகே, அதுதான் வந்து ஹிஸ்டரியோடைய ஒரு அம்சம். ஓகே, அப்போ எந்த பாருங்க அந்த 3 இன்சிடென்ட் நான் லிங்க் பண்ணிருக்கோம்ல. ஜாலியன் வாலாபாக் நடந்ததுனாலதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் நடந்ததுனாலதான் சௌரி சௌரா மூலமாக தான் நான் கோஆபரேஷன் ஸ்டாப் பண்ணதுனாலதான் சுயராஜ்ய கட்சி சொல்லிட்டு மோதிலால் நேரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1 உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, தண்டி யாத்திரை எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா காந்தியோடைய அந்த சிடிஎம் மூவ்மெண்ட் டைம்ல தான் தண்டி யாத்திரை நடைபெறும். உப்பு இருக்கும் 1930. ஓகே, 30. அப்ப மேட்ச் பண்ணோம்னா 2143 2143. எஸ், ஆப்ஷன் டி. புரியுதா? ஹிஸ்டரி அருமையானது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் क्वेश्चन. இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சாச்சு. எஸ், இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு 1940களே யோசிச்சிருப்பாங்க. 35 39களே வந்து வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும். வேர்ல்டு வார் 2 முடிவுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வீரர்கள் தான் வேர்ல்டு வார் 2ல பிரிட்டிஷ்காக ஆதரவாக போராடினாங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் பிளான் பண்ணிருப்பாங்க. விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிட்டாங்க. ஆனா தனியா நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஜாலியன் வாக்சரி அவர் பேர் என்ன, முகமது அலி ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எழுப்புறாரு. அதனால பிரச்சனைகள் உருவாகுது. அப்புறம் மேலும் மேலும் நிறைய பிளான் போடுறாங்க, பிரிக்காம இருக்கலாம், தனித்தனியா அமைச்சுக்க வச்சுக்கலாம், நிறைய பிளான் போடுறாங்க. ஆனாலும் முடியாது, தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா மொத்த காலம் இருக்கிறாங்க. காந்திக்கு உடன்பாடு இல்லை, நேருக்கு உடன்பாடு இல்லை, யாருக்குமே உடன்பாடு இல்லை. ஆனா முகமது அலி ஜின்னா வேணும் சொன்னாரு. சரி, வேற வழி இல்லை, பிரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்தியாவை 2ஆ பிரிச்சுட்டாங்க.
அப்படி பிரிக்கும் போது எல்லை வரையணுமா இல்லையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை கோடு வரையணுமா இல்லையா? எல்லை கோடு வரைவதற்காக இந்தியர்களை யாருமே அப்பாயிண்ட் பண்ணல, ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் தான் யாரும் பாத்தீங்கன்னா எஸ் ரெட் காலிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டை வரைஞ்சாங்க. இங்க இருக்கும்ல, இந்த இருக்குதா, இதுதான் பாகிஸ்தான், இதுதான் இந்த கோடை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை கோடு, ரெட் காலிஃப் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஆணையம் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த எல்லையை வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய எல்லை பேரு மக்மகான் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இத்துடன் என்ன முடிஞ்சது? 20 கொஸ்டின் பார்த்து முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட சந்திப்போம். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.